கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய தெபோரால் மாதர் சங்கத்துக்கு ஆவிக்குரிய வழி நடத்தி போகிற நம்முடைய போதகர் ஐயா மற்றும் இந்த தெபோரால் மாதர் சங்கத்திற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தரக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் நம்முடைய அன்பான சபையார் மற்றும் நம்முடைய செல்ல பிள்ளைகளான வாலிப பிள்ளைகள் மற்றும் நம்முடைய தோட்டத்தில் மலர்ந்து மனம் வீசக்கூடிய நம்முடைய சிறுவர் சிறுமியர் அனைவரையும் இந்த தெபோரால் மாதர் சங்கத்தின் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஜெபத்தின் மேன்மை. இப்போ ஜெபம் செய்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கர்த்தருக்கு முன்பாக தனியாக தெரிவாங்க. அவங்க அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போகிற இடங்கள்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். அவங்க செய்கிற எல்லா செயல்கள்லையும் ஆண்டவருடைய ஒத்துழைப்பு இருக்கும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கு நம்முடைய சபாநாயகர் இருக்கார். இன்றைக்கி சட்டசபையில் முதல்ல பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வசனங்கள் எதிரொலிக்கிறத பார்க்குறோம். இப்போ அவர் ஜெபத்திலே இருக்கிறாருன்றத அவர் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த வாரத்தில் கூட ஆல்வின் தாமஸ் ஐயாவோட திருச்சபையில் அவர் போய் பேசும்போது அவங்க எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவரை வாழ்த்து சொல்லி ஆண்டவரோட ஊழியத்தில் நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கீங்களேன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போது ஜெபம் எடுத்துக்கிட்டால், இப்போ நம்ம ஒரு அப்பா கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்கும்போது என்ன செய்வோம், அவர்கிட்ட போய் தனியாக நின்னெல்லாம் கேட்க மாட்டோம். அவருக்கு முன்னாடி போய் எந்த வகையிலையாவது அவர்கிட்ட எதையாவது வாங்கிடணுன்ற ஒரு முடிவில் அவர்கிட்ட எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் கெஞ்சி எப்படியாவது வாங்கிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய பரமபிதாவுக்கிட்டையும் நம்ம தனியாக எங்கேயும் அவரை விட்டு போகாமல் அவர்கிட்ட நெருங்கி நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம கேட்டு வாங்கிறதுக்குரியது தான் ஜெபம். இப்போ ஜெபன்றது நமக்கும் அவருக்கு இடையே உள்ள ஒரு உரையாடல், ஒரு உறவு பாலம்னு சொல்லலாம். அவர் சமூகத்தில் நம்ம நிற்கக்கூடிய ஒரு இதை தருதுன்னா நம்மளுடைய ஜெபம் தான். இப்போ நம்மளும் நம்ம அப்பா கிட்ட போய் நம்ம பிரியமாக தான் பேசுவோம், அப்பா பிதாவேன்னு அவர்கிட்ட நெருங்கி கேட்போம். ஆனால் அடுத்த நிமிஷமே நம்முடைய தேவைகள் அதிகமாக முன்னாடி கொண்டுட்டு வருவோம். ஒன் பை ஒன்னாக நம்ம நிறையா கொண்டுட்டு வந்துகிட்டே தான் இருப்போம். முதல்ல ஒரு விஷயத்தை குறித்து அவர்கிட்ட கேட்போம், கடைசியாக அப்படி ஒன் பை ஒன்னாக போய் கடைசியாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேட்கும்போது எல்லாம் ஜெபிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம முதல்ல என்ன கேட்டோமோ அதவே நம்ம மறந்து போயிடுவோம். அப்போது நம்மளுக்கும் பிதாவுக்கு இடையில் உள்ள நெருக்கங்கள் கம்மியாகும். நம்முடைய தேவைகளை தான் அவர் முன்னாடி வைக்கிறதா இருக்கும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நம்முடைய தேவைகளையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம பிதா கிட்ட போய், அப்பா நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கேன், உங்கள் கிருபையில் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அவர் முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் அமர்ந்தோம்னாவே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படி செய்கிறதே இல்லை. எப்போ போனாலும் அவர் முன்னாடி இப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம போய்கிட்டே இருக்கும்போது கூட யாராவது ஒருத்தர் எய்த்தாப்பில் பார்த்துட்டோம்னா கூட அவங்கள்ட்ட நம்ம கேட்குற முதல் வார்த்தை நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்போம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம அவரோட சமூகத்தில் அமர்ந்து அவரை நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வேணாம். ஏன்னா அவர் நமக்கு மேலே நல்லா தான் இருக்கார். ஆனால் ஒரு முறையாவது நம்ம அவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து, அப்பா அவங்க கிருபையில் நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு என்றைக்காவது நம்ம சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். எப்போ போனாலும் அவர் சமூகத்தில் அமரும்போது நம்ம பிரச்சனைகளை தான் தூக்கிட்டு போகிறோம். அப்போ அவரே நினைப்பார், நம்ம இவனுக்கு எவ்வளோ செஞ்சாலும் இவங்களுக்கு இவங்க நம்ம சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்களேன்னு. இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி, உலகத்தில் நம்மளை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை இந்த உலகத்தில் இருந்தோம்னா எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியும். நாம் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம், ஜெபிக்கிறோன்ட்டு போய் ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் முன்னாடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் அவர் நம்மளை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கார். இப்போ நம்ம ஜெபிக்கும்போது வீணான வார்த்தைகளை சொல்லி அலம்பி ஜெபிக்காமல் சுருக்கமாக ஜெபிக்கிறது தான் ஆண்டவர் நமக்காக பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஜெபத்தை சொல்லி நம்ம ஜெபிச்சா கூட போதும். இப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு சில ஓமைகளை சொல்லியிருக்காரு.
அப்போ இந்த உவமைகளில் பார்க்கும்போது மத்தேயு 18 வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வந்து 3வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் மாறணுன்னா தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்து பிரவேசிக்க முடியுன்றார். நாம் சிறு பிள்ளைகளை போல் மாறணும். இன்றைக்கி நம்ம மவுண்ட் சியோன் லுத்தரன் திருச்சபையில் உள்ள இந்த சிறு பிள்ளைகள் வந்து இப்போ எப்படி அவங்களுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டா அவங்க எப்படி சந்தோஷப்பட்டு மகிழ்வாங்கன்றதை நாம் இப்போ கண்ணோட்டத்தோடு பார்க்க போகிறோம். அது நம்ம பார்க்கும்போதே நாமளும் இந்த சிறு பிள்ளைகளை போல் மாறினா நம்மளும் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம போகும்போது நிச்சயமாக நமக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கின்றத இன்றைக்கு இந்த குழந்தைகள் உங்கள் முன்னாடி ஆடி பாடி மகிழ்ந்து காட்டுவாங்க. பாட்டு